Praise the Lord, sister. எல்லாம் நல்லா இருக்கு. கடவுளுக்கு நல்லா இருக்கீங்களா? ஆசீர்வாதமா கடவுளுக்கு இருக்கிறோம். நன்றி. கேட்கும் பொழுது நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்றதுக்கு இதெல்லாம் ஒரு கீ டூல். ஓகே, கேட்கும் பொழுது ஐ எம் அனாய்டட். ஓகே, நான் அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கேன். ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஓகே, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுங்களே, ஆசீர்வாதமாகவே இருப்போம். ஓகே, நம்ம இப்ப வந்து ஓரிரு வாரங்களா பிரதர் நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. எதை பத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க? ரெகுலரா அட்டென்ட் பண்றவங்களுக்கு தெரியும். ஓய்வு. ஓய்வு. வெறும் ஓய்வு தானே அது? கடவுள் தரும் ஓய்வு. ஓகே, சூப்பர். இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க லாஸ்ட் வீக். கடவுள் இந்த ஓய்வுக்குள்ள யாரெல்லாம் என்டர் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கை ரைஸ் பண்ணினோம்? நான் என்னால ரைஸ் பண்ண முடியல. ஏன்னா என்டர் ஆயிருக்கோம்னு சொல்லவே ஒரு தயக்கம் வந்துச்சு இல்லையா? என்ன போல இங்க நிறைய பேருக்கு அந்த தயக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அங்க லேக் ஆகுறோம்னு அர்த்தம் இல்லையா? நம்மளும் சுத்தமா இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன். ஆண்டவரை அறியக்கூடிய பவுல் சொல்லுவாரு, ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய அறிவே நான் பெற்றிருக்கக்கூடிய ஒப்பற்ற செல்வம் அப்படிங்கிறார். மத்தவங்க எல்லாரும் ஏழைகள், ஆண்டவரை பற்றி அறிவு இல்லாதவர்கள் அனைவரும் ஏழைகள். அதனாலதான் கிறிஸ்து என்ன சொல்றாரு, எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே எசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் அப்படின்ற ஒரு வசனத்தை வாசிப்பார் இல்லையா? அப்ப ஏழைகள் அப்படின்றவங்க யாரு? ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லாதவர்கள். ஓகே, இந்த சமூகம் சில ஏழைகள்னு சுட்டி காட்டுதல், அவங்க எல்லாம் ஏழைகள் கிடையாது. ஓகே, அவங்க எல்லாம் ஏழைகள் கிடையாது. ஆனால் யாருக்கு இந்த ஆண்டவரை பற்றி அறியும் அறிவு, அந்த நாட்டமே இல்லாம இருக்காங்க பாருங்களே, அவங்கதான் ஏழைகள். ஓகே, அப்ப நமக்கு அந்த அறிவெல்லாம் இருக்குதா, ஆனா நம்ம ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறோம். ஓகே, அதனாலதான் நம்ம வந்து இந்த ஹையா போறப்ப இன்னும் ஒரு லெவல் மேல போகும் பொழுது நம்ம அறியாம ஒரு தயக்கம் வருகிறது. நான் இன்னும் அந்த லெவலுக்கு போகல அப்படின்ற எண்ணங்கள் வருது. ஏன் அப்படின்னு உண்மையிலே திங்க் பண்ணி பார்த்தேன் நானுமே. ஓகே, எல்லாமே நம்மளும் செய்யறோம். ஆனாலும் ஏன் நம்மளால முழு மனசா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா, உண்மையில என்ன அப்படின்னா, ஆழமா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கல. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல ஒரு டிவி வந்து பழுதாயிருச்சு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் நம்ம ரிப்பேருக்கு கொடுக்கணும். ஓகே, அப்ப நம்ம யாரை தேடுவோம்? சும்மா யார்கிட்டயோ கொண்டு போய் கொடுத்துட மாட்டோம். ஒரு நல்ல டெக்னீஷியன், அந்த டிவியை பத்தி நூக் அண்ட் கார்னர் எல்லாமே தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன் கையில தான் கொண்டு போய் கொடுப்போம். ஒரு சாதாரண பொருள். ஓகே, அவன் நல்லா பாப்பானான்னு பார்த்துட்டு கொண்டு, ஏன்னா அவனுக்கு அதை பற்றி முழுமையான அறிவு இருக்குது. கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பொருள் சரியா வந்துரும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அதே மாதிரிதான் இந்த காட்ஸ் கிங்டம் அப்படின்றது ஒரு சிஸ்டம். ஓகே, இந்த சிஸ்டத்தை பத்தி ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும். ஒரு ஆழமான புரிதல் இருந்தா மட்டும்தான் நம்மளால, இல்ல நமக்கு ஏதோ தெரியுது அப்படின்னா அதுல கன்சிஸ்டன்சி இருக்காது, நம்மளால நீடித்து இருக்க முடியாது. சரியா? அப்போ ஒரு ஆழமான புரிதல் இருக்கும் பொழுது, அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது ஹவு டு ஹேண்டில், நம்மளால எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அந்த இடத்துல நமக்கு ஆவியின் குரல் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப ஒண்ணு வந்து நமக்கு அதை பத்தி இன்னும் நல்ல ஆழமா தெரியல அப்படின்றதா இருக்கும். இன்னொன்னு தெரிஞ்சாலும் அப்படியே நான் வச்சிருக்கிறேன், அத எந்த இடத்துலயுமே அப்ளை பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து இப்ப தினசரி ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்துறோம். இந்த போன் எடுத்தாவே ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது என்ன வார்த்தை தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். எடுத்தோடனே பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிடுவீங்களா? கடவுளுக்கு நன்றி. ஹலோன்னு யாருமே சொல்றது இல்லையா? ஹலோ தான் சொல்லுவாங்க. ஹலோ சொல்றீங்கல்ல, என் பிள்ளைங்கிட்ட எல்லாம் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்கப்பா, ஏன்னா பேரு தான் வருது இல்ல, யாரோட பேருன்னு. எடுத்தோடனே பிரைஸ் தி லார்ட் ஆண்டி அங்கிள்னு சொல்லுங்கன்னா ஹலோ பிரைஸ் தி லார்ட் ஆண்டி தான் சொல்லுதுங்க. அப்ப நம்மள அறியாமலே இந்த வார்த்தை நமக்குள்ளா வந்துருச்சு. ஓகே, இந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா? போன கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம்பெல். அவரோட ஒய்ஃபோட பேரா அது. அவர் ஒய்ஃபோட பேரை உலகமே சொல்ல வச்சு போயிட்டாரு அவரு. எல்லாரும் அததான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே, அவரு கொண்டு போய் தன்னுடைய இன்வென்ஷனை கொண்டு போய்
கொடுத்துட்டாரு. கொடுத்து அது ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அடிப்படை தேவைகள் அப்படின்னா உணவு, உடை, உறைவிடத்துல இன்னொன்னு ஆட் ஆன் ஆயிடுச்சு, போன் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப என்ன ஒரு பெரிய இன்வென்ஷன் அப்படின்னு அவரை பாராட்டுறாங்களா எல்லாரும் போய். அவர் சொன்னாரு, நீங்க வேற, நான் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா ஒரு வாரத்துல ஜெர்மன்ல ஒருத்தன் கொண்டு போய் கொடுத்துருப்பான் அப்படின்னாரு. ஓகே, அப்ப முந்தணும். ஓகே, நம்ம பெறுகின்ற அறிவை நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. ஓகே, அதை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை பார்க்கணும். ஓகே, அப்ப இந்த விஷயங்கள்ல தான் நம்ம லேக் ஆகுறோம். அப்ப இந்த காட்ஸ் கிங்டம் அப்படின்றது ஒரு சிஸ்டம். அதை பத்தி கொஞ்சம் ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷேரிங் இன்னைக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆண்டவர் நமக்கு அந்த லீகல் அத்தாரிட்டியை கொடுத்துட்டார் இல்லையா? இன்னும் கூட நம்ம இதா பார்க்கணும். ஜெனசிஸ் 1வது அதிகாரம் 26வது வசனம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனம். என்ன கொடுத்திருக்கிறாங்க? அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும்ன்றார். இப்ப கடவுள் சொல்லணும் அப்படின்னா என் உருவிலும் சொல்லியிருப்பாரு. இங்க நம் அப்படிங்கிறது எதை இங்க வந்து ஏன் நம் அப்படின்னு சொல்றாங்க? நம் அப்படிங்கிறது பன்மை இல்லையா? இட்ஸ் அ ப்ளூரல். சமதிருத்துவத்தை குறிக்குது. ஓகே, கடவுளுக்கு நன்றி. சோ மூவொரு இறைவன். ஓகே, சோ நாம் அனைவரும் மூவொரு இறைவனுடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அததான் கடவுள் சொல்றாரு, நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். எதற்காக? அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் அப்படின்றார். ஓகே, அப்ப கடவுள் எதற்காக மனிதனை படைத்தாரு? பிரதர் கூட கிளாஸ்ல எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்த, சரியா? அப்ப நம்ம முழு உலகத்தையுமே ஆள்வதற்காக மனிதனை கடவுள் படைத்திருக்கிறார். இதுல எந்த டவுட் இல்லை இல்லையா? ஓகே, எதற்காக மனிதனை படைச்சாரு அப்படின்னா இந்த உலகத்தை உண்டாக்குனது கடவுள். ஒரே நாள்ல உண்டாக்கிட்டாரு. ஓகே, இன்னைக்கு நினைச்சு பாருங்களே, ஒரு மனுஷனை இப்படின்ற நிமிஷத்துல ஆண்டவர் உண்டாக்கிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த மனுஷனை பத்தி இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? ஒரு நோய் ஏன் உருவாகுது, அதுக்கு என்ன மருந்துன்னு கண்டுபிடிக்க முடியல. உள்ளுக்குள்ள வந்து ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை எடுத்தாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான புக்குகள் இருக்கு அதை பத்தி. ஒரு மனிதனுடைய உறுப்புகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றதே ஒரு பெரிய அதிசயம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள கடவுள் மனுஷனை உலகத்தை ஃபுல்லா ஆள் அப்படின்னு சொல்லி முழு அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, அப்ப இந்த மனிதனுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பாக்குறோம், அப்பா கிட்ட ஒரு சொத்து இருக்குது. அந்த சொத்தை நமக்கு எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவால அதை போய் எதுவுமே பண்ண முடியாது. அந்த சொத்தை விற்கவோ அந்த இடத்துல ஒரு வீடு கட்டவோ எதுவுமே முடியாது. ஏன்னா லீகல் ரைட்ஸ் யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. ஆமா இல்லையா? அதே சிஸ்டம் தான் அங்கேயும். ஆண்டவர் தான் படைச்சாரு. அது அவருக்குரியதா இருந்தாலும் அந்த லீகல் ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துட்டாங்க? மனிதனுக்கு கொடுத்தாக்கப்பட்டது. ஓகே, அப்ப கடவுள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, he set a law. ஓகே, அவரே நானே இன்டர்ஃபியர் ஆக முடியாது, இது நான் உனக்காக கொடுத்தது. அப்ப மனிதன் எப்ப கடவுளுக்கு இசைந்து நீங்க எனக்குள்ள வந்து நீங்க செயலாற்றுங்கப்பான்னு சொன்னா மட்டும்தான் கடவுளால் செயலாற்ற முடியும். ஓகே, அவர் இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய பெர்மிஷன் வேணும். அப்படிதான் அந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் நமக்கு பிரேயரோட பேட்டர்னையே நம்ம மாத்தணும் அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தாகப்பட்டது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லீகல் அத்தாரிட்டி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை கரெக்டா பயன்படுத்தி விண்ணக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்வது நம்முடைய வேலை. ஓகேயா? ஏன்னா கடவுளே நீங்க கொடுங்க பண்ண ஏன் கடவுளால கொடுக்க முடியாது? முடியும். ஆனா there is a system. இதுதான். ஓகே, ஒரு பவுண்டரி லெவல் இருக்குது. ஓகே, நம்ம செய்யற வேலையை நம்ம செய்யந்துதான் ஆகணும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடவுள் உள்ள வரணும். ஏன்? மனிதனாக தன் ஒரே மகனையே அனுப்புறாரு. மரியாளினுடைய ஆம் என்கிற வார்த்தை அவருக்கு அங்க தேவைப்பட்டது.
அதனாலதான் அந்த வார்த்தையை அவ்வளோ வேல்யூ பண்றோம். வானதூதர் வந்து மரியா கிட்ட பேசுறாரு. ஓகே, உன் வயிற்றுல ஒரு மகன் உருவாக போற அந்த கான்வர்சேஷன் எல்லாருக்குமே தெரியும். இறுதியா மரியாள் என்ன சொல்றாங்க? உங்க சித்தப்படியே நடக்கட்டும்ன்ற அவர்களுடைய கீழ்ப்படிதலால் நமக்கு மீட்பு கிடைத்தது. ஆம் என்கிற வார்த்தை தேவைப்பட்டது. அதுதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க. கரெக்டா பயன்படுத்தி எந்த வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா இது எனக்கு வேணுமான அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இத பத்தி ஒரு ஆழமான புரிதல் வேணும் நமக்கு. இல்லைன்னா சோதனைகள் வரும் பொழுது தளர்ந்துரும். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம போயிடும். ஓகே, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு வயர்லெஸ் ஒரு கார்ட்லெஸ் மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறேன். இப்ப அந்த மைக்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா there is no wire. அங்க எந்த வயருமே கிடையாது. இங்க இருந்து இந்த ஒலி கற்றைகள் நான் பேசுறேன். இந்த ஒலி கற்றைகள் என்ன ஆகும்? ஒரு மிக்சருக்கு போகும். அங்க இருந்து அது ஆம்பிளிஃபை ஆகி ஒரு ஸ்பீக்கர்ல இருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரிதான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது. ஓகே, இந்த வார்த்தைகளுக்கு ரெண்டு இருக்கும். ஒண்ணு பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கும். நம்பிக்கை நிறைந்ததா வார்த்தைகளாகவும் இருக்கலாம். அது நம்பிக்கை ஆற்றலோடு செயல்படும். அவநம்பிக்கை உரிய வார்த்தைகளாகவும் இருக்கலாம். ஓகேயா? அப்ப எப்படியாக நமக்கு அதே மாதிரிதான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே, முதல்ல இது வந்து ஒரு ஒளிதான். வார்த்தைகள் அப்படின்றத வந்து இன்னும் கூட நம்ம ரொம்ப ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து பேசக்கூடிய எல்லாமே ஒரு மொழி. ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு ஒரு வடிவம் இருக்கு. ஓகே, இப்ப தமிழ் அப்படின்னா அதற்கு ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவத்தை பேசுறதுக்கு எனக்கு தெரியும், புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால நம்ம எல்லாரும் அதை ஒரு மொழியா வடிவமைச்சு நம்ம இருக்கிறோம். இதே இது இன்னொரு வேற லாங்குவேஜ்ல பேசுறவங்களும் அது ஒரு ஒலிதான். அதற்கு ஒரு செப்பரேட்டான வடிவம் உண்டு. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது முடியும். நம் வார்த்தையிலிருந்து வெளிவருகின்ற ஒவ்வொரு ஒலியும் ஆற்றல் நிகழ்ந்தது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே, இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெனிசிஸ்லயே அந்த 1வது அதிகாரத்துல என்ன பண்றாரு ஆண்டவர்? மனிதனை படைச்சிட்டாரு. நீதான் உனக்கு இதை ஆளட்டும் அப்படின்றாரு. 28ல வந்து கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, ஓகே, ஆணும் பெண்ணையும் படைச்சாச்சு. என்ன சொல்லிட்டாரு? 2 பேருக்கும் ஆசி வழங்கிறார். வாட் இஸ் பிளெஸிங்? ஆசீர்வாதம் என்றால் என்ன? கடவுளுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேற கிடைக்கும் கடவுளுடைய சக்தி. கடவுளுடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கான சக்தி. ஓகே ஓகே, பிளெஸிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கனி தருவது. என்ன சிஸ்டர்? எந்த நோக்கத்துக்காக மனிதரை உருவாக்குனாங்களோ அது செய்து முடிப்பதற்கு தேவையான வல்லமை தான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஓகே, அந்த வல்லமையுடைய எண்ட் ரிசல்ட் என்ன தெரியுமா? கனி கொடுப்பது. அப்ப ஆசீர்வாதம் அப்படின்னா நாம் கனி கொடுக்க வேண்டும். அப்ப சாபம் அப்படின்னா கனி கொடுக்காத நிலை. ஓகேயா? அப்ப முதல்ல கடவுள் என்ன பண்றாரு? ஆசி வழங்கிட்டாரு. ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், இதை எல்லாத்தையும் உங்க ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், இந்த நிலத்துல ஊர்ந்து உயிர் வாழ்வன் அனைத்தையும் ஆளுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆதாம் அத கேக்குறான். கேட்டு அதை ரிசீவ் பண்ணி அதை நம்பும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்கிறார். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த 3வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? திருப்பி பாம்பு வந்துரும். ஏவாள் கிட்ட பேச ஆரம்பிச்சிரும். ஏவாள் கிட்ட பேசக்கூடிய வார்த்தைய திருப்பி நம்புறாங்க. முதல்ல தீமைனா என்னன்னே தெரியாது ஆதாமுக்கு. ஓகே, இந்த பாம்பை மீட் பண்ற வரைக்கும் பாம்பு ஏவாளை மீட் பண்ணி ஏவாள் வழியா ஆதாமுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் தீமையை தெரியாது, நன்மையை மட்டுமே தான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓகே, அப்ப எப்ப வந்து பாம்பு சூழ்ச்சிகரமா அங்க வந்து பேசுதோ அந்த வார்த்தையும் அவங்க ரிசீவ் பண்றாங்க. அப்பதான் பாவம் உள்ளுக்குள் வருகின்றது. ஓகேயா? அப்பதான் இங்க திருப்பி அந்த எப்ப அந்த தீமை அந்த ஈவிலோட வார்த்தைக்கு லிசன் பண்ண உடனே இங்க 10வது வசனத்துல பார்த்தா தெரியும். என்னன்னா எனக்கு அச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. கடவுள் கேட்கறதுக்கு ஆதாமுடைய மறுமொழி.
ஓகே, அப்ப முதல்ல எப்ப கடவுளுடைய வார்த்தைய புறக்கணிச்சுட்டு தீமையுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தானோ அப்ப முதல்ல வந்தது எது? அச்சம். ஓகே, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அச்சம் வருகிறது. ஓகே, அதுக்கப்புறம் கடவுளுக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு நீ அந்த மரத்தின் கனியை உண்டாயா அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்துலயும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான் ஆதாம். ஓகே, ஆதாம் ஏவாளும். ஆனா உடனே வந்துட்டு அந்த இடத்துல அத்தி மர இலைகளான ஆடைகளை போட்டிருப்பாங்க. கடவுள் அவர்களுக்கு என்ன ஆடையை கொடுத்திருப்பாரு? தோல் ஆடை. தோல். ஓகே, ஒரு தோல் எடுக்கணும் அப்படின்னா அங்கு ஒரு விலங்கு பலியிடப்பட வேண்டும். ஓகே, அங்கே ஒரு பலி நடந்துதான் அந்த தோளாடை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதான் சிஸ்டம். கரெக்டா வந்துட்டே இருக்குது பாருங்க. அப்ப கடைசியா இன்னும் மனிதனை நரகத்துல தள்ளுறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நரகம் எதற்காக உருவாக்கப்பட்டது? சாத்தான் அவனுடைய கூட்டாளிகளும் இருப்பது. சாத்தானுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்குமாக உருவாக்கப்பட்டதுதான் நரகம். ஓகே, மத்தேயு 25:41 இருக்கும், கிளியரா இருக்கும் நரகம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று. அப்புறம் நீங்க வாசித்து பாத்துக்கோங்க. ஓகே, அப்ப இந்த நரகத்துக்குள்ளாக இந்த மனிதனை தள்ளுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? அடுத்து தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கெல்லாம் பாவ கழுவாயாக அந்த இறைவன் தன் மகனே ஆக்குகிறார். அதற்கும் நம்முடைய மரியாளினுடைய, நான் முன்னாடி சொன்னது மாதிரி மரியாளினுடைய ஆம் என்ற வார்த்தை அங்க தேவைப்படுகிறது. ஓகே, அப்ப ஆண்டவர் இங்க வர்றாரு. ஓகே, வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மள மீட்டாச்சு. ஓகே, இப்ப நம்ம எல்லாம் புதிய உடன்படிக்கையின் மக்கள். புதிய உடன்படிக்கை என்ன? ஓகே, நமக்கு அப்பா மகள் அப்படின்ற உறவு எப்ப ஆதாம் பாவம் செய்த பொழுது அது நமக்கு இல்லாம போனது. திருப்பி நமக்கு கிறிஸ்து வந்து மீண்டும் நம்மள இணைச்சிட்டார். ஓகே, நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்க கொண்டு போய் ஹெவன்ல ஒரு ட்ரெஷரா வச்சுட்டார். ஒரு புதையலாக இருக்கிறது. ஓகே, நாம் எல்லாம் நான் முதலே சொன்னேன்ல நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு. ஏன் நம்மளால சொல்ல முடியல? ஏன்னா இன்னும் நம்ம பழைய நிலைமையிலே இருக்கிறோம். ஓகே, கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லாமே இருக்குது, அதை எப்படி பெறணும்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னும் நாம் பழைய நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம சுதந்திரிக்கல. ஓகே, நமக்கு தெரியும், ஆமா இதில் கேட்கிறப்ப ஒரு ஃபயர் வரும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சின்ன ஒரு சோதனை வரும் பொழுது என்ன ஆயிடும்? உடனே நம்ம அங்க தளர்ந்து போகிறோம். ஓகே, 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17 என்ன சொல்லுது? நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை பவுல் சொல்றாரு. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அப்ப நமக்கு வர்ற துன்பங்கள் எல்லாமே, நம்ம சந்திக்கின்ற சோதனைகள் எல்லாமே சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனா இதுல நீங்க நிலைச்சு இருந்துட்டீங்கன்னா ஈடு இணையற்ற மாட்சிமை கிடைக்கும். நாங்க அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஓகே, பவுலுக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியும். கல்லால் அடிச்சு வெளியில தூக்கி போட்ட பின்னாடி கான்சியஸ் ஆனோட என்ன சொன்னாரு? திருப்பி அந்த நகரத்துக்குள்ளதான் போவேன்னு சொன்னாரு இல்லையா? அப்ப சோதனைகள் வருகிற பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? தளர்ந்து போகிறோம். ஓகே, அப்ப நம்ம தளராம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய பிரேயர்ன்னு சொல்ல. ஓகே, பிரேயர்னா நமக்கு எப்படி நம்ம சொல்றது படி, இப்ப நமக்கு இந்த விஷயம் எனக்கு வேணும், நான் ஆசீர்வாதமான பிள்ளைதான், ஆனா என்னால இன்னும் ஆசீர்வாதமா வாழ முடியல, நான் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறேன் அப்படின்னா முதல்ல நான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆசீர்வாதம் என்னில் தடைபடுவதற்கு என்ன காரணம், அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, கடவுளின் வார்த்தையின் மூலமாக அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த வார்த்தையை கை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க. சிம்பிளா சொன்னோம்னா இன்னைக்கு நம்மள கன்ஃபஸ் பண்ண சொல்றோம் இல்லையா? வார்த்தையே அதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சூப்பரான டூல் என்ன தெரியுமா? இந்த பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். கொலோசையர்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். ஓகே, எல்லா சூழ்நிலைக்காகவும் நன்றி சொல்லிடாதீங்க. ஓகே, சூழ்நிலை எனக்கு பேடா இருக்குது நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கள். ஓகே, கஷ்டம் வந்தா மட்டும் சந்தோஷமா இருந்தா மட்டும் அப்படின்றது கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும். ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆல்வேஸ் நம்மளுடைய போக்கஸ் வந்து கடவுளை பட்டு நோக்கி இருக்கும். நம்ம போக்கஸ் இங்க பிரச்சனைகளை நோக்கி போயிடாது. ஓகே, நான் சோதனை வந்தா சொல்லிக்கிறேன், இல்லைன்னா நல்லது நடந்தா மட்டும் சொல்லிக்கிறேன் அப்படின்னா மத்த நேரம் நம்மளுடைய போக்கஸ் மாறி இருக்குது. நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரோடு கனெக்ஷன்லயே இருக்கணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நன்றி கூறி துதிக்க பழகி கொள்ளணும். பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகே, கேட்டுட்டு நான் வந்தா துதிச்சுக்கிறேன்னு உட்கார்ந்தா கண்டிப்பா வராது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவரை நன்றியோட துதிக்க ஆரம்பிச்சோம்னா பெரிய விஷயங்களில் நம்மள அறியாம நம்ம அதுக்கு ஹேபிட் ஆயிரும். அப்ப நம்ம போக்கஸ் இங்க போகாது, நம்மளால ஈஸியா எண்ட் ரிசல்ட்ட பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டா ஒரு பயம் வரும், அது கவலையில போகும், ஒரு ஆன்சைட்டிக்குள்ள கொண்டு போயிடும். இது எல்லாமே டெமானிக் ஸ்பிரிட். ஸ்பிரிச்சுவலா வந்து இதை சயின்டிபிக்கா இமோஷன் சொல்றாங்களா தெரியாது, பட் ஸ்பிரிச்சுவலா இது வந்து ஒரு டெமானிக் ஸ்பிரிட். அது இருக்கவே கூட, அது இருந்தா நம்மளால எண்ட் ரிசல்ட் டிலே ஆகும். ஓகே, ஓய்வை நாம் அடைய முடியாததுக்கான ஒரு காரணமா சொன்னது நினைவு இருக்கும் இல்லையா? நம்மளுடைய இருக்கக்கூடிய கவலைகள், பயங்கள் எல்லாம். அப்ப இது எனக்குள்ள இல்லாம போகணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியோடு துதிகளை எழுப்ப கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளக்குள்ள பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி கொள்ள வேண்டும். பவுலு சீலாவும் என்ன பண்ணாங்க? ரொம்ப அழகா அந்த வசனத்தை டைம்ல நீங்க வந்து ஆக்ட்ஸ்ல திருத்துதர் பணிகள்ல எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, பவுலையும் சீலாவையும் உட்சிறையில் தள்ளினார்கள்னு இருக்கும். அது உட்சிறைனா என்னன்னு தெரியுமா? உட்சிறைனா என்ன அப்படின்னா, இந்த ரோமையருடைய காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய சிறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம். ஓகே, இந்த சிறைக்கு உள்ளா இப்ப நான் வந்து ஒரு 6 அடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த உட்சிறைக்குள்ள போடணும் அப்படின்னா 5.5 அடியில ஒரு குழி தோண்டுறாங்க. ஓகே, அப்ப அந்த மனிதன் 6 அடியில உள்ள மனிதனை 5.5 அடிக்கு அந்த சிறைக்கு உள்ள ஒரு குழி, அந்த குழியில 5.5 அடி குழியில நிக்கணும் அப்படின்னா காலு மடங்கி இருக்கும். 1/2 அடி அங்க இல்ல இல்லையா? அப்ப காலு மடங்கிய வண்ணம் அவங்க நிக்கணும், கைகளை மேல கட்டி இருப்பாங்க. கொடுமையான வதை அது. ஓகே, யாருக்கெல்லாம் அந்த வந்து அவங்க வந்து ரொம்ப கொடுமையா வதைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் உட்சிறையில தள்ளுவாங்க. நார்மல் சிறை கிடையாது. அப்ப கைகள் மேல கட்டப்பட்டிருக்கு, முழங்காலுக்கு கீழே முழங்கால்ல இருந்து கணுக்கால் வரைக்கும் கால் மடங்கி இருக்குது. பவுலும் சீலாவும் அப்படி உள்ள நிக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஐயோ ஆண்டவரே, உங்க வார்த்தையை தானே சொன்னோம், எங்களை இப்படியே வதைக்கிறீங்களேன்னு கேட்கல, துதிக்கிறாங்க ஆண்டவரை. அவங்க துதித்தது வெளியில இருந்த சிறை காவலனுக்கு கேட்டது. எடுத்து வாஸ்து பாத்தீங்கன்னா அதை தியானிச்சு பாருங்களேன், உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு நமக்கே வந்து அந்த ஒரு இதா இருக்கும், எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னு வியக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான். அது போல நாமும் சோதனைகளுக்கு மத்தியில மட்டும் இல்ல, எல்லா நேரமும் நம்ம துதிக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம எப்படியாக இருப்போம்? ஆண்டவரோட எப்போதுமே அந்த கனெக்ஷன்ல இருப்போம். ஓகே, முன்னாடியே என்னோட மெசேஜ்ல நான் சொல்லியிருப்பேன், 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. தெர்மாமீட்டர் கிறிஸ்டியன்ஸ், தெர்மோஸ்டாட் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, தெர்மாமீட்டர் அப்படின்றது காய்ச்சல் இருக்கா என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அது நீங்க சுடுதண்ணியில போட்டீங்கன்னா எவ்வளவு டெம்பரேச்சர் அப்படின்றத அது காட்டும். ஓகே, அதே மாதிரிதான் நம்மளும் எப்பெல்லாம் சோதனை வருதோ, நமக்கு கஷ்டம் வருதோ, அப்ப மட்டும் நம்மளுடைய துதியோ இல்ல ஆண்டவரை நினைக்கிறது அதுக்கப்புறம் மறந்துறதுன்னு இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து தெர்மோஸ்டா, அதாவது வந்து தெர்மாமீட்டர் வந்து இந்த சூழ்நிலைகள், இப்ப என்னோட சூழ்நிலை எப்படி, இப்ப ஒரு ஹாட் வாட்டர், அதுக்குள்ள நான் அந்த தெர்மாமீட்டரை போட்டுட்டு அதோடைய வந்து ஒரு 90 டிகிரி செல்சியஸ் அதோட ஹாட் வாட்டர்ன்னு காட்டுது அப்படின்னா என் சூழ்நிலை என்ன இருக்குதோ அதை நான் பேசுவேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. தெர்மோஸ்டாட் அப்படின்னா இந்த ஏசியில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஓகே, எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 18 டிகிரி தான் வேணும் அப்படி நான் செட் பண்ணேன் அப்படின்னா ஏசி எனக்கு 18 டிகிரி ஆகி ரூம் டெம்பரேச்சர் 24 இருக்கிறது 18 ஆகி எனக்கு அதுக்குன்னு அதை செட் பண்ணிக்கிறோம். அப்ப கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றவங்க சூழ்நிலைகளை பார்த்து ஆக்ட் பண்றவங்களா இருக்கக்கூடாது, நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கணும்.
ஓகே, என்னுடைய கோல் அப்படிங்கிறது விண்ணகம். விண்ணகத்திற்காக என்னுடைய பயணத்துல நான் நிலைச்சிருக்கணும். சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும், ரூம் டெம்பரேச்சர் எப்படியா இருந்தாலும் ஏசில நான் 18 டிகிரின்னு செட் பண்ணிட்டேன்னா அது எனக்கு 18 டிகிரியை தான் கொடுக்கும். அப்படியான கிறிஸ்தவர்களாக மட்டும்தான் நம்மளோட இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மெயினா, சூழ்நிலைகள் நம்மளோட பேசும். நான் இன்னைக்கு ஒரு இன்னும் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவருடைய திருமுழுக்கு நடக்குது. அப்ப ஆவியானவர் மேலிருந்து இறங்கி ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு? நீரே என் அன்பான மைந்தன், அன்பார்ந்த மைந்தன், இவரை நான் கூறி படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச உடனே ஜீசஸ் என்ன பண்றாரு? திருமுழுக்கு முடிச்சோன்னா அடுத்த இன்சிடென்ட் என்ன நடக்குது? பாலை நிலத்துல சோதிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி தூய ஆவியால நிரம்பப்படுவாங்க. தூய ஆவியினால நிரப்பப்பட்டு ஞானஸ்தானம் நடக்குது. மேலிருந்து புறா வடிவில் ஆவியானவர் இறங்கிட்டாரு, சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாலை நிலத்துல சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? 40 நாள் நோன்பு இருந்தாரு. ஓகே, 40 நாள் உண்ணா நோன்பு இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சோதிக்கப்படுவார். ஓகே, அப்ப அந்த 40 நாளும் அவர் எதை மெடிடேட் பண்ணாரு அப்படின்னா, இந்த ஆவியானவருடைய வாக்கு, ஆவி வடிவில் அவருக்கு வாக்கு வந்துச்சு இல்லையா? நீரே என் அன்பார்ந்த மைந்தன். அப்ப ஆண்டவர் 40 நாள் தியானம் பண்றாரு. நான் அவருடைய மைந்தனாக இருக்கும் பட்சத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும். அப்ப சாத்தா இமீடியட்டா சோதிக்க வர்றான். அப்ப அவன் எதை தெரியுமா பயன்படுத்துவான்? இவருக்குள்ளாக அந்த மெடிடேட் பண்ண வார்த்தையை தான் எடுக்கிறான். நீ இறைவனுடைய மகனா இருந்தா அப்பத்த கல்லா மாத்து. நீ இறைவன் 3 தடவையும் பாத்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 4வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. நீ இறைவனுடைய மகனா இருந்தா மேல இருந்து கீழே குதி. ஓகே, அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். எடுத்து அறிக்கையிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சாத்தா அதை சுத்திதான் வரும். ஓகே, நீ சொல்ற இயேசுவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும்னு 3 மணிக்கு வீட்டு வாடகை கட்டணுமே என்ன பண்ணுவான்னு கேட்பான். ஓகே, நீ சொல்ற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் தேவைகள் நிறைவேற்றப்படணும், நாளைக்கு உன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே என்ன பண்ணுவான்னு கேட்பான். ஓகே, அப்பவே நம்ம அவேர் ஆயிரணும், இது கடவுளுடைய குரல் இல்ல, அவனோட குரல். அப்ப நம்ம போக்கஸ் மாறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அந்த டிசெண்டிங் பவர் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால சோதனைகளிலும் நிலைத்திருக்க முடியும். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கணும். கன்சிஸ்டன்சியும் வேணும், அது மாதிரி தொடர்ச்சியா கண்டினியூஸா. ஒரு நாள், இன்னைக்கு நான் ஒரு நாள் கேப் விட்டுறேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்லாம் கிடையாது. கண்டினியூஸாவும் இருக்கணும். 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஓகேயா? அப்ப அந்த சிஸ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இல்ல, இந்த பயமோ கவலையோ இல்லாத வண்ணம் நம்மால் நிலைத்திருக்க முடியும். ஓகே, இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஓகே, யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன சொல்றாரு? யார் ஞானத்தில் குறைவா இருக்கிறானோ அவன் என்னிடம் கேட்கட்டும், அவனுக்கு முகம் கோணாமல் தருகிறேன். ஓகே, யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வாசம். இந்த வாட் இஸ் விஸ்டம்? ஞானம் என்றால் என்ன? கடவுளிடம் கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஓகே, இட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆண்டவரிடம் கொண்டு இருக்கக்கூடிய அச்சம் தான் ஞானத்தினுடைய தொடக்கம். நான் கேட்கிறேன், வாட் இஸ் ஞானம்? டெஃபினிஷன் என்ன? கடவுளை பற்றி அந்த அறிவு. இட்ஸ் a knowledge. கடவுளை பற்றி அறியக்கூடிய அறிவு என்பது இட்ஸ் a knowledge. எனக்கு அந்த அறிவு இருக்குது. ஓகே, ஞானம் என்ன அப்படின்னா ஆண்டவரை பற்றிய அறிவு இருக்குதுல்ல, சரியான புரிதலோடு அந்த அறிவு எனக்கு இருக்கணும். அந்த அறிவு பிராக்டிக்கல் ரிசல்ட் எனக்கு கொடுக்கணும். அதுதான் ஞானம். ஓகே, the knowledge with understanding. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம், பைபிளோட வார்த்தைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க ரீடிங் இருக்கும், ஹோம்லி இருக்கும், நமக்கு வார்த்தைகளை நல்லா கேட்டிருப்போம். ஆனா அதனுடைய ஆழத்தை புரிஞ்சிருக்க மாட்டோம், மறையுண்மைகளை தியானிச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரை பற்றிய அறிவை சரியான புரிதலோடு கொண்டு அதோடைய பிராக்டிக்கல் ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும். அப்படிதான், அதான் ஞானம், அதான் விஸ்டம்.
ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அதை எடுத்து வாசிச்சோம்னா டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல வந்து யோசேப்போடைய கதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. தொடக்க நூல் 41வது அதிகாரம் 17-18 இருக்கும். ஓகே, நான் அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். யோசேப்புவை எகிப்துல வித்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நடந்த எல்லா கதையும் தெரியும். அவன் பார்வோன் மன்னனுடைய மனைவினால இவர் சிறைக்கு போயிடுவார். அங்க மது பரிமாறுவோனுக்கு கணவனுடைய விளக்கம், ஏன்னா ஜோசப்க்கு வந்து ஒரு கிஃப்ட் இருந்தது. என்ன கிஃப்ட்? இன்டர்பிரேஷன். ஓகே, அந்த கனவினுடைய மறைபொருளை விளக்கி கூறக்கூடிய ஒரு கிஃப்ட் கடவுளால கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த மது பரிமாறுவோனுக்கு முதல்ல கனவுடைய விளக்கத்தை சொல்லிடுவாரு. அவர் வெளியில போயிடுவாரு. பார்வோனுக்கு ஒரு கனவு வரும், பார்வோன் மன்னனுக்கு. ஆமா இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கனவுனுடைய விளக்கம் தெரியாம இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பாரு, யாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப இந்த மது பரிமாறுவோன்னு சொல்லுவான், இது மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு இளைஞன் யோசேப்பு இருக்கிறான், அவனை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா இதற்குடைய பொருள் தெரியும் அப்படின்னா பார்வோன் மன்னன் கூப்பிடுறான். யோசேப்பு அங்க வர்றாரு. அப்ப அந்த கனவு வந்து நெகட்டிவான கனவா பாசிட்டிவான கனவா? 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லணும், கரெக்டா? அதுதான் கனவு. இத ஒரு மன்னன்ட்ட போய் சொன்னா அந்த காலத்துல அவனுக்கு மூடு நல்லா இருந்தா யோசேப்ப பரவாயில்லப்பா உண்மையே சொன்னாப்பான்னு விட்டுருப்பாரு. மூடு இல்லைன்னு வச்சுக்கோங்களே, திருப்பி அதை விட மோசமான ஒரு தண்டனை கொடுத்து, அடப்பாவி என் நாட்டுல பஞ்சம் வருதுன்னு வந்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. யோசேப்பு ரொம்ப அழகா என்ன சொல்வாப்ல தெரியுமா? கனவினுடைய விளக்கத்தை சொல்லிட்டு அதற்கான சொல்யூஷனை சொல்லுவார். 7 வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல விளைச்சல் இருக்கும். அந்த விளைச்சலை நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 7 வருடங்கள் வரக்கூடிய பஞ்சத்தில் நம்மால் தாக்குப்பிடிக்க முடியும். இந்த எகிப்து நாடு பாதுகாக்கப்படும். இதுதாங்க உங்க கனவுடைய. பார்வோன் மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கனவு மட்டும்தான் அவனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கும், பயம் வந்திருக்கும், என்ன பண்ண போறோமோன்ற கவலை வந்திருக்கும். அந்த விரக்தியில அவன் என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. ஞானத்தோடு செயல்பட்டார். இந்த ஞானம் நமக்கு வேணும். ஓகே, அப்ப இந்த ஞானத்தை யாருக்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட டெய்லி கேட்கணும். ஓகே, இந்த ஞானமும் வழிகாட்டுதலும் அப்படின்ற ஒரு பிரேயர் ஒண்ணு, இறை வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது வந்து நம்ம யூடியூப்ல இருக்கும். தயவுசெய்து கேளுங்க. அதோட கையில இருக்கும் பொழுது டெய்லி சொல்லுங்க. ஏன்னா நம்ம சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய கிஃப்டையே யோசேப்பு ஞானத்தோடு கையாண்டார். இந்த ஞானமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், அந்த பேஷன்ஸ பத்தியும் சொல்லணும். ஓகே, இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய சாட்சி கேட்போம், சூப்பரா இருக்கும். நமக்கும் ஆஹா இது நம்ம வாழ்க்கையிலேயே நடந்தா ரொம்ப சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா அது நம்ம வாழ்க்கையில ஒரு 2 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் மீட்டிங்க்கு வருவோமான்றது கொஸ்டின் மார்க். ஓகே, பொறுமை இருக்கணும். பொறுமை என்றால் என்ன அப்படின்னா, நான் நிலைச்சிருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், அதுல நிலைச்சிருப்பேன், ஆண்டவரோடு இணைந்திருப்பேன் அப்படின்றதான் பொறுமை. மெச்சோர்டு கிறிஸ்டியன்ஸ் யாரு வந்து அந்த பேஷன்ஸ்ல நிலைத்து இருக்கிறாங்களோ, பொறுமையோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் தான் மெச்சோர்டு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, எனக்கு உடனே ஆண்டவரோட வார்த்தை கண்டிப்பா நடக்குங்க, நாளைக்கே நடக்கும்னு இல்லை. ஆனா நாம் நிலைத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஓகே, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஆழமா தியானிச்சு அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே, நம்மளால ரொம்ப ஈஸியா தாக்கு பிடிச்சலாம். வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் வென்று மாட்சியை காண முடியும். ஓகேயா, கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடலான்ற ஒரு சின்ன கதையோட, ஒரு 6 வயது சிறுவன் வந்து ஒரு பொங்கல்ல வந்து உரி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்கும் இல்லையா, அதுல உரி அடிச்சு அவன் ஜெயிச்சிடறான். ரொம்ப ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆளுகளா இருந்தாங்க. அவங்கள 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 6 வயது இல்ல, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அப்ப இவனால எப்படிங்க இத முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டாங்களாம், உன்னால எப்படி இதை, ஏன்னா கண்ணை கட்டிடுவாங்க, நீ அடிக்கணும், உன்னை விட வயசுல மூத்தவங்களால எல்லாம் முடியாத விஷயத்த நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானா, என் கண்ணை கட்டிட்டாங்கங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என் காதுல பல குரல்கள் கேட்டுச்சு, நீ லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, இங்க போ, அங்க போ அப்படின்னு. இத்தனை குரல்களுக்கு மத்தியில ஒரு குரல் மட்டும் எனக்கு வந்துச்சு, கண்ணா
பார்த்து நேரா போ அப்படின்னு. அது என்னுடைய தாயினுடைய குரல். அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். நேரா போனேன், லெஃப்ட்ல போ சொன்னிச்சு, லெஃப்ட்ல போனேன். அவங்க சொன்ன வழிகள் எல்லாம் கரெக்டா போனேன். ஒரு இடத்துல கண்ணா இப்ப மேல கைய தூக்கி அடி அப்படின்ற குரல் கேட்டுச்சு, தூக்கி அடிச்சேன், ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு. ஓகே, அதே மாதிரிதான் பல குரல்கள் கேட்கும் இன்னைக்கு. அதுலயும் ஒரு குரல், ஒரு மெல்லிய குரல் நம்ம அப்பாட்ட இருந்து வரும். அந்த குரல்கள் அந்த குரல் நமக்கு கேட்கணும் அப்படின்னா நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் கரெக்டா அந்த குரலை ஃபாலோ பண்ண முடியும். பல குரல் கேட்கும், பல பேர் பலதும் சொல்லுவாங்க, சூழ்நிலைகளே நம்மளோட பேசும். அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுக்காம அப்பாவோட குரலை மட்டும் கேட்டோம் என்றால் நம் வாழ்வில் ஆசீர்வாதமான மக்களாகவே இருப்போம். பிரைஸ் தி லார்ட்.